பார்த்தேன். இதெல்லாம் வந்து நான் தான் முதல்ல வந்து செஞ்சு கொடுத்துறாங்க. ஹிட்டா கொடுத்தது வந்து அம்மா அவக்கும் வந்து தமிழ் கதைக்கு தெரியாது, எனக்கும் சிங்களம் தெரியாது. ஆனா வணக்கம் 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 8 வருஷத்துக்கு பிறகு வந்து வணக்கம், தமிழோடு தனியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இந்த காணொளி வந்து எனக்கு ஒரு முக்கியமான காணொளியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிவிட்டு இந்த வீடியோ தொடங்குவோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வர அந்த ஆக்கள் வந்து அவங்கள பற்றி வந்து சொல்லணும்னா அந்த ஸ்டோரியை வந்து நான் ஃபஸ்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் சிங்கள நண்பர்கள்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு ஒரு 3 வயதுக்கு மூப்பாக இருப்பார் போல். சிங்கள நண்பர்கள் வந்து எங்களோட ஏரியா சைடு, அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் எங்களோட ஊருக்கு தானே பழுவாமதுக்கு வந்து ஸோ அவர் ஒரு வேலைக்காக வந்தவர். என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் வயர்லாம் போகுது தானே இது, அதே மாதிரி வந்து ஒரு டவர் ஒன்று அடிக்கிறதுக்கு ஸோ வந்தவர். அவர் வந்து அந்த கவுண்டி வேலை செய்கிற ஒரு ஆள். ஸோ அப்போ வந்த இடத்துல வந்து நானும் ஸ்கூல் போய் கொண்டு வந்த டைம் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் வேலைக்குள்ளே போய் அதை பார்த்து நிற்கிறது. ஆனால் அதை தாண்டி வந்து அவரோட சேர்ந்து கழிச்சு அப்படியே நல்லா வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ இது எப்போ நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முதல். ஸோ அதுக்கு பிறகு வந்து அவர் அந்த வேலையில் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட வீட்டை போனதுக்கு பிறகு எனக்கு அங்கே போயிட்டு கோல் அடித்தவர், இப்படி வீட்டை வாங்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையே சிங்களாக்கள் எப்படி இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க விருப்போம். ஸோ அதில் வந்து நானும் என்னோட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸும் நினைக்கிறேன். ஸோ அவங்கள யாரையும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் அவங்கள்ட்ட வீட்டை வந்து போனேன். அதாவது அந்த சிங்கள வீட்டை போனேன். அது எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலாவத்திலான் வந்து அந்த அவங்கள்ட்ட சிலாவம் அவங்களோட ஏரியா சரியாக அந்த பேர் வந்து எனக்கு தெரியலை. சிலாவத்தில் வந்து தமிழாக்களும் இருக்கிறாங்க, தாண்டி வந்து சிங்களாக்களும் வந்து இருக்காங்க. அந்த கோயிலெல்லாம் வந்து இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னேச்சரமோ ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து நான், அதாவது இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நான் அங்கே வந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஃபெமிலியும் என்னோட நல்லா அன்பா பழகி, அதை தாண்டி வந்து அவருக்கு ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறார். நான் அந்த போன டைம் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 11 வயசு 12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து அந்த பிள்ளையோட ஒரு நல்ல போண்டிங் உண்டு, எப்படி சொல்கிறேன், அண்ணன் தங்கை போண்டிங் மாதிரி ஒரு நல்ல போண்டிங் உண்டு 2 பேருக்கு இடையில் வந்து வந்துட்டு. ஸோ அவக்கும் வந்து தமிழ் கதைக்கு தெரியாது, எனக்கும் சிங்களம் தெரியாது. ஆனால் எப்படி அந்த தெரிந்தானே அன்பு எப்படி உருவாகும்னு சொல்லி தெரியல. அப்படி ஒரு அன்பு உண்மையிலே வந்து அந்த டைமில். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறேன், அங்கேருந்து இப்போ இங்கே ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னால் வருவோம். இங்கேருந்து வந்து அவங்களோட ஃபேமிலி இன்னும் வரல, எங்களோட ஏரியா பக்கம், பட்டக்களப்பு பக்கம் அவர் வந்து வருவார். அந்த சிங்கள நண்பர் வந்து எங்களோட வீட்டை வருவார். ஸோ இதெல்லாம் இப்போ நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முதல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே எல்லோரும் வேலைன்னு சொல்லி ஓடி திரிஞ்ச டைமில் ஸோ கதைக்க கூட டைம் இல்லாமல் அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல வந்து நான் சொன்னேன் இந்த தங்கச்சின்னு சொல்லி, அவரோட தங்கச்சி வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணவர், அண்ணா மறந்துட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் கதைக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்டவா. எனக்கும் வந்து உண்மையிலே ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி ஒரு உணர்வு. உண்மையிலே அந்த ஃபீலிங்கை எப்படி வார்த்தையால் விவரிக்கிறேன்னு சொல்லி தெரியலை. ஸோ அப்போ நிறைய காலமாக அந்த கதைக்க துவங்கின காலம், ஃபஸ்ட்டாக சந்திக்கைக்குள்ளே வந்து சின்ன பிள்ளை தானே, அப்போ ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணல. அது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ண தொடங்கின பிறகு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கழிச்சு கொண்டு இருந்தவா. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவாள், அண்ணா வாங்க வீட்டை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவா. ஸோ அப்போ நான் உண்மையாக வந்து கொழும்புக்கெல்லாம் வந்து போவேன். ஆனால் அவங்கள்ட்ட வீட்டை போகிறதுக்கு சரியாக டைம் இருக்காது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இங்கே இருக்க வேலையை முடிச்சுட்டு திரும்ப உடனடியாக கிளம்பி வீட்டை போயிடுவோம். ஸோ நிறைய தினம் கவலைப்பட்டிருக்கா, கொழும்பு வந்து நீங்கள் வந்திருக்கலாம் தானே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தினம் சொல்லியிருக்கா. ஸோ அப்போ இன்றைக்கு நாங்கள், அதாவது முல்லைத்தீவு வீடியோ நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, முல்லைத்தீவு வீடியோ முடிச்சுட்டு வந்து ஒரு அவசர வேலையாக கொழும்புக்கு வந்து நாங்கள் கொழும்புக்கு வந்துட்டு புத்தளம் வழியாக தான் திரும்ப வந்து வீட்டை ஓப்பன் பண்ணுறது. அதில் வந்து சிலாவத்தெல்லாம் போகணும், அதை சிலாவத்தை கடந்து தான் புத்தளத்துக்கு போகணும். அப்போ சிலாவத்தில் இருக்க அந்த ஃபேமிலியையும் சந்திச்சுட்டு போவோம்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு.
அப்போ நான் அவருக்கு கால் பண்ணேன். நான் வந்து அந்த நண்பருக்கு சிங்கள நண்பருக்கு அவர் சொன்னார் வந்து நான் வீட்டை நிற்கிறேன், நீங்கள் உடனடியாக வாங்கன்னு சொன்னார் வந்து. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியும், அவருக்கு மட்டும் தான் தெரியும் நான் வாரேன்னு சொல்லி. ஸோ அப்போ 8 வருஷத்துக்கு பிறகு அந்த சிங்கள ஃபேமிலியை நான் போய் சந்திக்க போகிறேன். அந்த அன்பு தான் இப்பயும் இருக்கோ இல்லை அவங்கள்ட்ட அன்பு எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நீங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க. உண்மையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா என்ன சொல்கிறேன் இன மத மொழி பேதம் இல்லாமல் வந்து யார் அன்பு கொடுக்குறாங்களோ அவங்களோட அன்பாக பழகணுன்றது ஒரு தமிழர் குணம்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாக வந்து அந்த வகையில் எனக்கு இவங்களை நான் வந்து எந்த ஃபேமிலியிலேருந்து பிரித்து பார்க்கல. ஏன்னா நான் இங்கே வந்து நிற்கிற டைம் வந்து சாப்பாடு போட்டு ஊட்டி விடுற அளவுக்கு கூட அன்பு வச்சுருந்தவங்க. நான் அம்மாண்டு தான் அவங்கள ஒரு சொல்லுவேன். ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய சிங்களவெல்லாம் கதைக்க தெரியாட்டியும் அந்த ஒரு உணர்வு போண்டிங் வந்து வந்துட்டு. ஸோ ஏன் நான் நிறைய பைத்தியக்காரமே காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தா எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு என்னோடய தங்கச்சி என்னன்னு சொல்லலாம், என்னோடய தங்கச்சி என்னை தாண்டி என்னோடய குடும்பத்தை பார்க்க போகிறேன். என்னோடய குடும்பம்டா என்னோடய நண்பர குடும்பத்தை வந்து பார்க்க போகிறேன். ஸோ உண்மையிலே வந்து இந்த தருணம் சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் ஆகிடுது, கிட்டத்தட்ட 6:20 இருக்குன்னு நினைக்கிறேன் டைம் வந்து. ஸோ இந்த டைம் இதுக்கப்புறமா வந்து இருட்டிடும். அப்படி நாங்கள் அங்கே போகிறதுக்கு இடையில் வந்து அப்படியும் இருட்டாயிரும். அப்போ இப்போ அவங்கள்ட்ட வீட்டை போயிட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காண்பிக்கிறேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் முதல்ல வந்து நாங்கள் பஸ்ஸில் தெரிஞ்சுனாங்க தெரியுமா, அதுக்கால போய் இதுக்கால மாறி அதாவது குருநாவில் இறங்குனா சிலாவம் பஸ் எடுத்து நடுவில் இறங்கணுமா அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சிலாவத்தில் ஏறுனா குருநாள் பஸ் எடுத்து இது மெயின் ரோட் தான். இதுலேருந்து இப்படி உள்ளே போகணும் கொஞ்சம் வீட்டு. இதே மாதிரி இல்லை அவ்வளோ தூரம் நினைக்கிறேன், தெரியாடா மறந்துட்டோமே. ஒரு அந்த சின்ன வயசில் போன மாதிரி தான், அந்த சின்ன வயசு ஞாபகம் இருக்குமே இல்லை, அப்படி தான் இருக்குது. 17, 16, 18 வயசு அப்படி தெரியும் சம்திங் அதுக்குள்ளான் இருக்கு. மேப்காட்டு 10 கிலோமீட்டர் தான் இருக்கு இன்னும் வந்து. அம்மா பக்கத்தில் போய் தடிப்பேன் ஆளுக்கு. ஐயா கீழே என்ன தடுப்பு இந்த தடுப்பு என்ன மதம் ஓ அது நீ கொடுக்க போற. வேற வேற ஏதாவது என்னடா வாங்குற வேற ஏதாவது வந்து வாழைப்பழம் பனானா சீப். ஓ வாழைப்பழம் என்ன எங்களுக்கு அது லொக்கு சைஸ் பொடி சைஸ் இல்ல அப்படி இதுல ஒரு சீப் இல்லாடி அது ஓகேடா, இல்லை அது ஓகேடா அது இல்லாடி. ஓ அதான் அதான் வேண்டாமா. ஓ வேற என்னடா வாங்குது தப்புண்டு வாங்க சொன்னா என்னடா தெரியும் வாங்குறதுக்கு. உண்மையா நாங்க கொடுக்கணும், என்னென்னாலும் நீ வேணும் நாங்க காசு நக்க வச்சுட்டா சும்மா இதுல ஒரு படத்தை நோய் எது அதுல என்ன அண்ணாசியம் பிரச்சனை இல்லை கொண்டு அண்ணாசி அண்ணாசி இது விக்கிறே ஆரி ஆரி ரமேச்சா அந்த அந்த பக்கம் வாங்கடா. செலக்ட் பண்ணுவோம். ஹரி சரி சரியா முறுத்தி போட்டு தான் ஓ சரிதானே ரைட். ஏதோ வந்தா சொல்லு. சரி வாங்கிடு போ. சரியா ஒக்கம தெண்டு ஒக்கம தெண்டு தெண்ட ரம்புட்டான் நிறுத்து குடுக்கணும் இல்ல, அதான் நிறுத்து குடுக்கணும் எங்களுக்கு இல்ல வேண்டா வேண்டி சாப்பிடுங்க. எவ்வளவு உண்டு நம்மடா நான்
எக்டாசன்டா 1000 இங்கிலீஷ் என்ன அது அடிச்சு காட்டும் அது என்ன எக்டா 1900 சரி கொடுத்துருவா No. Right. Thank you. சரி ஸ்துதி சொல்லடா சுதி ஓ சிங்களம் பழகித்தானே அவன் சிங்கள கட்டி இல்லையா அவன் பயப்படுத்தவில்லை சிங்களம் காயப்பட்டான் அது மது ஃபுல்லா சிங்களம் தான் காய்ச்சி வைப்பாங்க ஒக்கவ சிங்கள என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இங்க போற பிளானே இல்லை நாங்க போன தடவை குழம்புக்கு வந்து போக முடியும் அப்ப இந்த தடவை வந்து போக மாட்டேன் பிளான் இல்லை அப்ப அதுல இருந்து ஒண்ணுமே வாங்கல திடீரெண்டு இதால வரைக்குள்ளதான் நான் அந்த ஞாபகம் வந்து சரி போக முடியும் அதான பெரிய யோகம் 4 பேர் வலிக்கிட்டு வந்து நாங்கள் ப்ரஷ் கொண்டு வரல உடுப்பு கொண்டு வரல சோப் கொண்டு வரல குளியல் ஒன்றுமே கொண்டு வரல நேற்று போட்டு விட இன்றைக்கும் இருக்கிறோம் இதோட ஓர நிலைமை ஆயிடுச்சு இல்லை ஐயோ அதுக்கு தெரியா இல்லை நேற்று போட்டு விடுப்போம் மணக்கும் இல்லடா செண்டல் இடக்கு இந்த குளோனத்துக்கு கொஞ்சம் அடிச்சிருந்தா அடி உதாடிச்சா நாட்டு மேடம் இல்லாம டவுன் நல்ல வடிவா இருக்குடா பிரதா டவுன் நல்ல வடிவா கிடக்கு நல்ல வடிவா தான் கிடக்கு என்ன இருமுறை டேய் இந்த இதுக்குள்ள சும்மா உள்ள கொட்டி போறாங்க எல்லாம் கொட்டி கீழே விழுந்துட்டு பாண்டி ஆஹா இந்த பக்கத்தில் ஊர் ஒன்று எங்கன்னா தெரியாமா இன்னும் இந்த 7 கிலோமீட்டர் காட்டு கோலடிப்போம் ஆளுக்கு என்ன இதுல ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம் அடி பூக்கு வச்சிருக்கு பூக்கு வச்சிருக்கு இது எப்படி வா பொம்மை இருக்கு பூக்கு வா மதுவா டப்புண்டு வா இதை விட சல்லி பிடி இதை படி மைக்க பிடிக்காம மைக்கு பிடிக்க வெளியாவே வச்சு விட்டு அவனா இருக்கு பொக்கே யாருக்கு வந்தியா பொக்கே யாருக்கு தெரியா இது நல்லா இருக்கு ஊரோட இது ஓகே இல்லை இது ஓகே இல்லை பாரு அவனை வரைச்சு வீடியோ கீது இங்கிலீஷ் கீயாண்டு 1000 அப்போ இது ஒரு பொம்மையும் வேற அது ஒரு பொம்மையும் வாங்கலாம் அவனை தங்கச்சிக்கு கொடுக்குறதுக்கு தங்கச்சிடா என் தங்கச்சி வேக்கியது 2090 ஆடா அது வந்து என்ன செய்யும் இத்தனை வருஷமா கொடுத்துட்டேன் உனக்கு எது மாதிரி தந்தவங்கடா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக இருக்கு யார் பொம்மை எடுத்துகிற கொடுத்தடா அதான் டெடிபியர் கொடுத்தடா பொக்கே கொடுக்கறத டெடியை கொடுக்கலாம் பிரதர் எது டெடிபியர் எது பொக்கேன்னு சொன்னா சும்மா ஒரு இடத்துல இருக்கும் டெடியண்டாவும் கொஞ்சம் இதா இருக்கும் டெடி வந்து அந்த பர்த்டே சர்ப்ரைஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கு அப்படியோ ஓ சரி யோ சாய்ஸ் அதான் பார்க்க ஒக்குமா சேம் ப்ரைஸ் பொடி கேது அப்படியே இதே மாதிரி போனேன் வா என்ன சிங்களும் சுட்டாச்சு அப்புறம் வந்தேன் தெரியுமா இவருக்கு ஃபுல்லாக தெரியுமா சிங்கிள் ஒக்குமா இவரை என்ன எல்லாம் முடிஞ்சுட்டு இருந்துட்டா எல்லாம் முடிஞ்சுதானே இது இந்த எல்லாம் கிடக்குற இது மணிக்கூட இந்த டைப்ல சார் என்ன வேண்டாம் எல்லாம் இருக்கும் இதுல வந்து இந்த பிரேம இது இதை விட பாரு மேக்கியது அதான்டா 1800 சரி 1050 மேல சொன்னவாங்க இங்க இது வந்து லைட் போட்டா உள்ளுக்கு இருக்கால தூர வர தெரியும் சரி அது ரெண்டு மூக்கியா ரெண்டும் போதும் கொடுத்துரு காசா பிக்கப் சின்ன பிள்ளை விளையாடுறது குடுறா காசு நான் தான் எவ்வளோ உண்டு இருக்குல்ல கீ அதை
விதாஸ் 3400 காட்டுனாலே தெரியும் எனக்கு. 3400 எப்படிங்க வான்? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கிகிங்க என்ன சொல்லிடுவா? கிகில் என்ன அப்படி இந்த பழைய ஜிங்க கொஞ்சம் வருது பாத்தியா? பாய் பாய் பாய். ஒன்றும் கிடைக்கல பக்கத்தில் என்ன வாங்குறேன்னு சொல்லி. ஸோ அப்போ அதுலேருந்து இதை வாங்கிட்டு போவோம். யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி. அவர் நான் இங்கே வந்து நின்றாப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவரோட பழக்கம் முடிச்சு தான் வந்தேன். அதாவது நம்ம நண்பரோட சிங்கள நண்பரோட. அதுக்கப்புறமா இங்கே வந்து அவங்களோட அம்மா அதாண்டி அவரோட தங்கச்சி எல்லாம் வந்து பெட்டரா உண்மையிலே வந்து நான் நினைச்சு பார்க்காத அளவு கூட நான் இங்கே வந்துட்டு நின்று போய்க்குள்ள வந்து அழுதாங்க, அவ்வளோக்கு அழுதாங்க எங்களை மிஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமா பல வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் போய் பார்க்க போகிறோம். சரி விளக்கிடுவோமா? ஒன்றும் விடாம பிள்ளைகளை போயிட்டு தந்துடா. எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமா இருங்கோ. நாங்க தான் பின்னுக்கு இருக்கல அவ்வளோ. ஓகே இது கட் ஆயிக்கிறேன். நிமித்தம் அவங்க மாது ஒன்றும் இல்லாங்க. ஹலோ எங்கடா? டே இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குடா. ஓகே, நீ மெயின் சைட் வேறையா நீ? ஆ ஓகே 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 ஓகே. அந்த 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஸ்லோ ஒன்னா. இதால ஒரு ரோட் திரும்புதா? சரி சரி, அடுத்த ரோட்ல போ. கொஞ்சம் வருவாங்க இல்லை. இதால ஒரு ரோட் திரும்புதா? இல்லை 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 இது இது இங்கே இல்லை, இந்த பக்கத்தெல்லாம் போகிறடா. அது வந்து எனக்கு தெரியா. வரட்டும் பார்ப்போம். ஓகே, எனக்கு உண்மையிலே வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் மட்டும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு தானே. இந்த இடம் மாதிரி தான் இருக்குது. அவர் லொக்கேஷன் அனுப்பினது வந்து இந்த ரோட்டை அனுப்பி வெட்டி போக சொல்லுது. ஆனால் எனக்கு ஏதோ மற்ற பக்கத்தால் வந்து அந்த பக்கத்தால் வெட்டி போன மாதிரி ஞாபகம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்போ ஆளுக்கு இப்போ கோல் எடுத்து நான் அவர் ரோட்டில் நிற்கிறாரு, எந்த ரோட்டுன்னு சொல்லி தெரியலை. லொக்கேஷன் அனுப்ப சொல்லி பார்ப்போம். இன்னும் போகணுமே. அங்கால ரோட்டில் நிற்கிறான். ஏற்றிட்டு ரோட்டில் நிற்கிறான். இந்த பக்கம் கவனம். ஓகே, கிட்டத்தட்ட 900 மீட்டர் தூரத்தில் நிற்கிறேன். 850 மீட்டர் தூரத்தில் வந்து நிற்கிறேன். பாப்பமா ஆள் அனுப்ப லொக்கேஷனுக்கு. இதெல்லாம் இங்கே நிற்கிறான். என்ன இடம் இல்லை ஒரு மாதிரி. ரோட்டில் நிற்கிறேன். இதானே ஒரு அடிப்போம். தள்ளு அடிப்போம். சொல்லுவோம் பெட்ரோல் ஜெட். அப்போ நீ ஈஸியாக சொல்லலாம். சிங்களம் கூட தெரியும் எனக்கு. ஹலோ ஓம்டா, அந்த பெட்ரோல் செட்டா? பெட்ரோல் செட் இந்த பெட்ரோல் செட் இருக்குடா அங்கே. அது வந்து
அப்படியே இந்த ஆட்டோவில் வர ஆள் தான் உங்களோட இது ஆட்டோவில் வர ஆள் தான் உங்களோட ஐயோ கடவுளே நாங்கள் ஒரு டேஸ் நம்பர் ஆட்டோ ஒன்று இடந்தேன் பாட்டு அந்த ஆட்டோவில் தெரிஞ்சு நான் பிறேலா ஓ பிறேலா இவன்லாம் இப்போ வழக்கம் இல்லை நான் பிறேலா எங்கட அந்த டீம் வந்தது அப்படி இந்த வர ஆள் இருப்பு யார வைக்க நம்மட வைட்டா நம்ம எப்படி தமிழ்நாடு வாதே ஆள் எங்கே போ வீடு போ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஹவ் ஆர் யூ எங்களை எனக்கு விஷயங்களை தெரியா கதைக்கிறது வந்து எங்கடா விடு இங்கிருந்து கிலோமீட்டர் ஹவு மெனி கிலோமீட்டர் தெரியா 5 போமா ஓகே நானும் அவரும் வந்து பைக்கில் அப்படியே ஏறிட்டேன் அப்படியே உஷாரில் டீம் வந்து பின்னால் காரில் வந்து கொண்டு இருக்கு ஸோ இந்த ரோட்டாலாம் நான் தெரிஞ்சிருக்கோம் முதல்ல வந்து ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை இதால் தான் வந்து நாங்கள் போய் வந்து தெரிஞ்ச நாங்கள் படம் இந்த மைக் அடிச்சிரு ஐயோ டோக் இல்லை தாத்தேன் டே கதைக்கு இல்லையா எல்லாம் சரி ஐயோ நான் கவனம்டா கடிச்சு விட்டுரும் எப்படி இடம் பண்ணுது லொகேஷன் நாங்க கொடுத்த பிரேம் எல்லாம் வந்து அப்படியே வச்சிருக்காங்க கூட உள்ள ஓ இல்லை இதெல்லாம் வந்து நான் தான் முதல்ல வந்து செஞ்சு கொடுத்துறாங்க ஹிட்டா கொடுத்தது வந்து ஞாபகம் எங்க அம்மா ஆள ஒரு சின்னாளா பார்த்துச்சு இந்த இதுல பார்த்துடாம சின்ன பிள்ளைய பார்த்தேன் இவன் பெரிய ஆயிடா வந்து ஐயோ மை டியர் சிஸ்டர் அதாவது இங்கிருந்து போயிருக்கேன் நேரத்தில் நாங்கள் வந்து அப்படி அழகை கட்டி பிடிச்சி இப்போ வந்து நிற்கிறா வந்து இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படி இருக்க நான் நேரத்தில் வரைக்கும் வந்து எத்தனை வயசு இருக்குமெண்டா ஒரு 10 வயசு அப்படி 8, 9, 10 வயசு அப்படி இருக்கும் போல இப்போ வரைக்குள்ள அவனுக்கு 16 வயசு நினைக்கிறேனே ஓ வயசுக்கு இது சிங்கள சுட்ட புலோ அது அப்படி அதாவது சிங்களம் நேரத்தில் வந்து படிப்பு தந்தா ஆனது நிறைய நாள் வந்து லாங் டைம் அம்மா ஐயோ நிறைய காலத்துக்கு பிறகு என்ன கலைக்கிறட்டு பருது இல்லைட்டா சிங்களமும் தெரியாது வந்து ஹரி 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 ஓகே 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 சிட் டவுன் ப்ளீஸ் வாங்க தம்பி சரி டே நீ என்ன டோக்குள்ளது நாங்கள் வந்து என்னஞ்சுட்டா இதுல எல்லாம் அப்படியே இது இருந்து நைட் எல்லாம் வந்து வழியில் இருக்கும் அப்படி ஒட்டையா இருக்குல்ல எப்படி இருக்கணும் பார்த்து பச்சை பச்சை அப்படியே இருந்து செய்கிறாங்க வந்து இப்போ ஆள் வந்து இதாகிட்டு தானே படிக்கிறது அதாவது நாங்கள் எப்படின்னா இங்கிலீஷ் சிங்களம் தமிழ் எல்லாம் வந்து மிக்சிங் அப்படி மிக்ஸ் பண்ணி தான் வந்து கதைக்கிறேன் நான் கதைக்கிற வரையிலே சிங்களம் எப்படி சொல்லிட்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் யூடியூப் சேனல் தமிழ் சேனல் எக்ஸ்பிளைன் மை என்ன ஆடியன்ஸ் சிங்களம் தெரியும் எல்லாம் தெரியும் அவங்க ஃபுல் இல்லை இல்லை கொஞ்சம்டா நான் இப்போ சிங்களம் பாடம் கரணும் பாடம்
அதுதான் சென்னூருக்கு தெரியும்டா நான் வந்து சிங்கள கிளாஸ் போகிறேன் கேள் சிங்கள கிளாஸ் இல்லை நான்டா ஆன்லைன் இன்னும் 4 months நான் சிங்களம் கதைக்கு யார் ஓம்டா இப்போ லாங் டேடா நான் சிங்கிள் ஏரியா ட்ராவல் இல்லே எல்லாம் கொஞ்சம் லாங் இயர்ஸ் டேய் ஹவு மெனி இயர்ஸ்டா வெயிட் எயிட் இயர்ஸ் அதெல்லாம் நாங்கள் அந்த டைம் கொண்டு கொடுத்த ஹிட் எப்படி இந்த அந்த ஹிட் அதெல்லாம் வந்து நாங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த டைமில் வந்து கொடுத்து நாங்கள் ஹிட் அதுக்கப்புறம் அது இப்போ கொடுத்த ஹிட் வந்து 8 years 8 வருஷத்துக்கு பிறகு வந்து தங்கச்சியை மீட் பண்ணியிருக்கு. அது உண்மையாக வந்து எப்படின்னா இது எப்படி ஸ்பெஷலானு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து இப்போ நல்லா கதைக்க தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு சிங்களம் வந்து உண்மையாக தெரியாது. அப்போ நாங்கள் அந்த டைம் வந்து நிற்கக்குள்ளேயும் வந்து ஓரளவு தெரியாது. ஆனால் இவ வந்து அப்போ சின்ன ஆளாக இருந்தது வந்து அப்போ அப்படியே ஒரு 2-3 நாள் இங்கே நின்றுறாங்களா. அப்போ கதைச்சு கொஞ்சம் இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று கேட்டாலும் வந்து அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சிங்களத்தில் சொல்லி தருவேன் இப்படி சொல்லி அதை வந்து நான் அப்படியே சொல்லுவேன். அப்போ அப்படியே கழிச்சு நல்லா வந்து ஃபிட் ஆகிட்டா, க்ளோஸ் ஆகினோம் வந்து. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தங்கச்சி என்ற ஒரு உணர்வு வந்து இருந்தது. தங்கச்சி தமிழ் தெரியும்? நான் ஃபர்ஸ்ட் டைம் வரையா தமிழ் இப்போ தெரியும், தமிழ் தெரியும். வணக்கம் கியான், வணக்கம் கியான், வணக்கம் வணக்கம். வணக்கம். இங்கிலீஷ்லேயும் சிங்களம் எல்லாம் இது கலந்து வரணும். அப்போ வந்து கதைக்க வராது விளையாண்டுடும். அப்போ அதுலேருந்து நாங்கள் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்றோம். அதில் சரியா பாய். காணொளி வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வர பிளான் இல்லை. அதாவது வந்து கொழும்புக்கு வர பிளான் இல்லை நாங்கள் வந்து. ஸோ அப்போ எங்கன்னா ஜஃப்னாலேருந்து முல்லைத்தீவு வீடியோவுக்கு போயிட்டு முல்லைத்தீவுலேருந்து அப்படியே வெளிக்கிட்டு வந்துட்டோம். அதாவது கொழும்புக்கு வந்து நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த உடுப்பு வந்து இப்போ 2 நாளாக போட்டு கொண்டிருக்கேன். இதே உடுப்பு தான். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரெஸ் கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு வரலை. அப்புறம் இங்கே தான் வந்து எல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மூஞ்சியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை யாரும் குறை நினைக்க வேண்டாம். அதுக்காக தான் நான் இந்த சொல்கிறேன். இப்படி வந்து திடீர் பயணம் வலிக்கிட்டு வந்து நாங்கள் வந்து அப்போ நீங்கள் கேட்கலாம் ட்ரெஸ் வாங்கிக்கலாமே தம்பின்னு சொல்லி. ஏன்னா நிப்பாட்டுறது டைம் இல்லை. அங்கே வந்து வலிக்கிட்டு அவுட்டே ட்ராவல் அப்படி ஓடிக்கொண்டிருப்போம். அப்புறம் நைட் ஆகிடும், அப்படியே ஓடி தூங்கிடுவோம், திரும்ப அப்படி விடும், அப்படி தான் போய் கொண்டிருக்கு. சரி, உண்மையாக வந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு அந்த ஃபேமிலியை நான் போய் பார்த்தேன். அதுக்கு முதல்ல யார் வந்தேன்னு சொல்லி பார்த்தா அவர் தான் மதுசாங்க. மதுசாங்க வருவா இங்கே. இவர் தான் நம்மளோட கூட்டாளி. இங்கே வந்து நாங்கள் இப்போ அவங்கள்ட்ட வீட்டை இல்லை. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மொபிட்டல் சிம்முக்கு தான் கவரேஜ் இருக்குது. அப்போ வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதுக்காக வந்து அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம். இது வந்து இவர் ஃப்ரெண்டோட ஹோட்டல். அதாவது இவர் ஃப்ரெண்ட் தான் வந்து இங்கே நின்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். இவர் தான் என்னோடய ஃப்ரெண்ட். இவர் தமிழ் கைப்பாரு. ஒரு கதைச்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து சிங்களமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் ஏரியாவில் வேலைக்கு வரைக்குள்ள நாங்கள் போயிட்டு அப்போ நான் சின்னாவில் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் எனக்கு வயசு தெரியாதா? தெரியாது. சின்ன பொடி நீங்கள் சின்ன தம்பி. அப்போ வந்து சின்ன ஆளாக இருந்தது உண்மையிலே. ஆனால் அதுக்கு பிறகு இங்கே அவர் நல்லா பழக்கம் முடிச்சு வீட்டை எல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் ஆனது தெரிந்தானே. யாரோ அன்பாக பழகிறாங்களோ நம்மளும் அவங்களோட அன்பாக பழகும். அப்படி தான் நான் அவங்களோட பழகினா. நான் மட்டும் இல்லை, என்னோட அந்த யூடியூப் வீடியோவுக்கு வராத மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்களா, அது பிறலாதனும் இருக்கிறான். என்னோட பழக்கம் பிடிச்ச பிறகு தான் அப்படி எல்லாரோடையும் வந்து பழக்கம் பிடிச்சிக்கிறான். அப்போ நான் பிறலாதன் தெரியும் தானே. பிறலாம் நைட் வந்து எல்லாரோடையும் கோல் காய்ச்சவர். ஸோ அப்போ எல்லோரையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸோ அப்போ பழக்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவர் இங்கே வந்ததுக்கு பிறகு வந்து எனக்கு காலேஜ் கொண்டு இருந்தார். அப்போ எனக்கும் விருப்பம், ஓகே ஒரு சிங்கிள் ஏரியாவில் போய் பார்க்கணும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக வந்து நான் அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 16-18 தெரியல, அந்த வயசு இருக்கும். அந்த வயசில் நான் வந்து பார்த்துட்டு போனேன். அப்போல்லாம் யூடியூப் சேனல் எல்லாம் ஒன்றுமே இல்லை.
ஸோ அப்போ வந்து போய்க்குள்ள வந்து நல்லா பழக்கம் முடிச்சு எங்களோட வீட்டுக்காராக்கள் மாதிரி அவங்களோட வீட்டுக்காராக்களும் பழகினவங்க. அதை தாண்டி வந்து உங்களோட சிஸ்டர் தங்கச்சி வந்து எனக்கும் ஒரு தங்கச்சியா உண்மையிலே வந்து அந்த வயசில் அப்போ வந்து அவருக்கு 12 வயசு இருக்கு பண்ணி 7ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருந்தவா. இங்கே வந்த டைம் நல்லா பழக்கமாகி அந்த அந்த டைம்லேருந்து தான் லாங்குவேஜ் தெரியாது, எனக்கும் சிங்களம் தெரியாது, அவருக்கும் என்ன சொல்கிறது தமிழ் தெரியாது. ஆனால் வந்து அது ஒரு மனசுலேருந்து வந்த அன்புன்னு சொல்லுவாங்களோ. ஸோ அப்படி வந்து பழக்கம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட டைம் இல்லாமல் வரவே இல்லை. ஆனால் உண்மையிலே நான் இங்கே வந்து போனாலும் நான் போகணும்னு நினைப்பேன். நான் அது உண்மையிலே மைண்டில் வாரலை. ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன யோசிச்சேன்னா இன்றைக்கு வந்து எப்படியாச்சும் போகணுன்றதுக்காக வந்து சர்ப்ரைஸாக வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் அவரோட பர்த்டேக்கு எப்படா தங்கச்சியோட பர்த்டே லாஸ்ட் 2 மந்த் இருக்கு 2 மந்த் இருக்குமே, அதாவது முடிஞ்சு 2 மாதம் இருக்கு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து அவள் எனக்கு மெசேஜ் பண்ணி, அதாவது நான் என்னோடய ஃபஸ்ட்டாக பழகின டைம் வந்து தங்கச்சி அவங்களெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜாக ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ என்ன சின்ன பிள்ளை தானே. ஸோ இப்போ வந்து இப்போ தங்கச்சிட்ட வயது என்ன? இப்போ 17 17 வயசு இப்போ வந்து. ஸோ அப்போ இப்போ படிப்பு விஷயமாக வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்குள்ள என்ன டிக்டாக்ல பார்த்துட்டு அந்த இவர்கிட்ட இந்த நம்பர் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ண வந்து அண்ணா நீங்கள் என் பாறை இல்லை பார்க்கணும்னு சொல்லி சிங்களத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்கல, இல்லாட்டி இங்கிலீஷில் கதைப்போம் வந்து. அப்போ கழிச்சு அப்போ நான் சொன்னேன் நான் வருவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷமாக சொல்லி கொண்டு வந்தேன். அதாவது கதைக்கு வலிக்கிட்டு இப்போ. ஆனால் 8 வருஷத்துக்கு முதலே தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் அப்போ பர்த்டேக்கு வர சொல்லி கூப்பிட்டு நான் வர முடியாமல் போயிட்டு. ஸோ அப்போ இன்றைக்கு எப்படியாவது போகணுன்றதுக்காக தான் நான் அப்படியே ஒழிக்கிட்டு வந்து நான் வந்து நீங்களே அந்த அன்பை வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அவன் பாக்கைகளை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதை வந்து. ஸோ உண்மையிலே வந்து யாரும் அதை என்ன சொல்கிறது சில டைமில் வந்து தெரிந்தானே இதை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நான் என்னோட பழகிறவங்களுக்கு தெரியும் வந்து உண்மையிலே அன்பு வச்சா யாரோடைய போய் பழக வேண்டியதான அதான உண்மை. ஸோ அந்த அன்பு உண்மையாக இருக்கணும். 8 வருஷம் கழிச்சும் இப்போ முதல் தரம் பார்க்குற மாதிரி வந்து அந்த ஒரு ஃபீல் தெரிஞ்சு நினைப்பேன். நீங்கள் உங்களோட அப்பாவோ இல்லை எங்களோட அப்பாலாம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக 15 வருஷமாக வெளிநாட்டில் இருந்தவர். ஸோ அப்போ அதுக்கப்புறம் அப்பா வரைக்குள்ளே வந்து எங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு ஃபீலாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் இன்றைக்கி வந்து நான் இவங்களை பார்க்கக்கூடிய ஃபீலாக இருந்தது. ஸோ உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா நான் அடுத்து வந்து பிறகு எல்லாருமே வந்து இங்கே சிங்கள ஏரியாவுக்கு வந்து இவங்களோட வீட்டை வந்து நின்று இங்கேதே சாப்பாடு எப்படி இருக்குது, இங்கேதே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமென்ற எல்லாத்தையும் வந்து காட்டணும்னு சொல்லி யோசிச்சினான். ஆனால் அதுக்கான டைம் வந்து சரியாக வரையில. அப்போ இன்றைக்கி வந்துட்டேன். அதை முதல் தரம் வந்துட்டு போயிட்டு திரும்ப வந்து வீடியோ எடுக்கல தானே. ஸோ அதுலேருந்து தான் இந்த ரியாக்ஷன் வீடியோ 8 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் காண்பிச்சிருந்தேன் நான். ஸோ இதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டு அவங்கள்ட்ட வீட்டை போகிறோம். நான் சொன்னேன் ஒரு நாள் தான் நிற்பேன்னு சொல்லி. அப்போ எனக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போகாமல் லீவ் போட்டு நிற்கிறேன். ஸ்கூல் போயிடல தங்கச்சி நேற்று வந்து சொன்னோம் அந்த அம்மா சொன்னோம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஸ்கூலுக்கு போக சொல்லி. அப்போ என்ன சொன்னோன்னா இல்லை அண்ணா வந்திருக்காரு நான் போக மாட்டேன்னு சொல்லி நின்றா வந்து. ஸோ உண்மையாக வந்து அது சந்தோஷமாக இருக்குது. நிறைய நாளைக்கு பிறகு வந்து என்னோட கூட பிறந்த தங்கச்சியை சந்தித்த மாதிரி ஒரு ஃபீலிங். உண்மையிலே எப்படி விளையாடுறீங்க, அதாவது எப்படின்னா லாங்குவேஜ் தெரியாமல் கதைச்சி அது ஐயோ அது உண்மையிலே வந்து மறக்க முடியாத ஒரு இதுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு அங்கே போகிறோம். அதாவது இன்றைக்கு மத்தியானத்துக்கு பிறகு வந்து நாங்கள் வீட்டை வலிக்கிட்டுருவோம். அதாவது ஜஃப்னா திரும்ப வலிக்கிட்டுருவோம். அப்போ இப்போ மத்தியான சாப்பாடு வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி சொன்னாங்க. அப்போ லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டாம் அவங்க வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்க. நான் நைட்டு வந்து பார்த்துட்டு அப்படியே போகின்ற பிளான்லாம் வந்தேன். அதுக்கப்புறம் ஆள் வந்து விட இல்லை. அப்போ நாங்கள் இங்கே வந்து ரூமில் நின்றுட்டு அப்படியே வந்து வெளிக்கிட்டோம். ஸோ இந்த வரைக்கும் வீடியோ பார்த்து கொண்டு நீங்கள் இந்த அன்பு சிங்கள மக்கள்கிட்ட இந்த அன்பு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்க. அண்ட் வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே அப்படியே பாய் கிடைக்கும் பாய்.